அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 1, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹிப் பால்கே விருது பிரதமர் வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி 74 2022ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்துறையின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது மிதுன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸ் வலைதள பதிவில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் பல்வகை பாத்திரங்களில் நடிப்பு, தனித்துவமான நடனம், கவர்ச்சியான திரையுலக பங்களிப்புக்காக நன்கு அறியப்பட்டவர் மிதுன் சக்கரவர்த்தி. வியக்கத்தக்க நடிப்பு மட்டுமின்றி திரைப்படத்துறையில் மிகவும் நேசத்துக்குரியவராகவும் சின்னமாகவும் விளங்குபவர். அப்படிப்பட்ட ஒருவரை கௌரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதம் அடைகிறோம்னு அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரதமர் அவர்கள் வாழ்த்துனதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். அருமை உடைத்தன்று அசவாமை வென்றும் பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் அப்படின்னு ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சிறு சேமிப்புகளுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை. 2024-25 நிதியாண்டில் 3வது காலாண்டில் சிறு சேமிப்புகளுக்கான வட்டி விகிதம் மாற்றமில்லாமல் தொடரும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் முந்தைய 3 மாதங்களில் இருந்த வட்டி விகிதம் தொடரும். பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வட்டிக்கு 8.2% வட்டி வழங்கப்படும். 3 ஆண்டு நிரந்தர வைப்புக்கான வட்டி விகிதம் 7.1% நீடிக்கும். பொது வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி 7.1%, அஞ்சலக சேமிப்பு கணக்கான வட்டி 4% இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மற்ற ஸ்கீம்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த என்ன விகிதத்தில் மெயின்டைன் ஆகிருக்கு. இப்போ திடீர்னு செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு என்ன வட்டி விகிதம் மெயின்டைன் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா 8.2%ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் அந்த நியூஸ் வாசித்தேன். அடுத்ததாக பட்டியலின மாணவருக்கு ஐஐடியில் இடம், உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரூபாய் 17,500 செலுத்தாததால் வாய்ப்பை இழந்த விவகாரம்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கடைசி பேராக்கு வந்து நான் பாருங்கள். அதாவது இவர் திறமையும் தகுதியும் இருந்திருக்கு, பட் இந்த அமௌண்ட் இல்லாததுனால சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இடம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவு உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ள பிரத்யேக அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்தனர். இந்த உத்தரவின் மூலம் தன்பாத் ஐஐடியில் மின் பொறியியல் பிடெக் படிப்பில் சேர அதுல் குமாருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சட்டப்பிரிவு பார்த்துக்கோங்க, 142வது பிரிவு உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ள பிரத்யேக அதிகாரங்களை பயன்படுத்தி. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரெக்டாக நம்ம சேனல் இருக்குது, வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.